நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்த மாதிரி எழுத்துரு சிக்கல்களை எவ்வாறு எளிய முறையில் தீர்ப்பது என்பது குறித்த பதிவிற்காக இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. தமிழாசிரியர்களான நமக்கு தமிழில் எழுத்துருக்கள் பயன்படுத்தக்கூடிய பயன்பாடுகளை பற்றிய நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கு. அதுவும் இந்த மாதிரியான ஒரு சோதனையான காலகட்டங்களில் எல்லா இடத்துலையும் யூனிகோடு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒருங்கு குறி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒருங்கு குறி வடிவிலான எழுத்துருக்களை பயன்படுத்த சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பயன்படுத்தின மாதிரி பாமினியோ அகராதியோ அல்லது டேப் டஸ்கி ஔவையார் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபாண்ட்டாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஃபைல்களை நம்ம எவ்வாறு யூனிகோடுக்கு மாற்றுறது, அதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத ஆன்லைனில் எப்படி எளிமையாக தீர்க்கலாம், ஆஃப்லைனில் எப்படி எளிமையாக தீர்க்கலாம் அப்படிங்கிறத குறித்த இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஆஃப்லைனில் நம்மளுக்கு NHM ரைட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி நமக்கு மிக எளிமையாக இருக்கும். ஆன்லைனில் நிறைய டூல்ஸ் இருக்குது. அது தொடர்பாகவும் நம்ம இந்த தொடர்ச்சியான வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது கூகுள் குரோமில் நம்ம இருக்கோம். இந்த குரோம்ல இருந்து நம்ம ரொம்ப எளிமையாக NHM ரைட்டர் அப்படின்னு அடிக்க போகிறோம். வேற ஒன்றும் பண்ணல. நான் NHM ரைட்டர் ஓகே வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எத்தனை வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். இதில் நம்மளுக்கு வெறுமனே விண்டோஸில் நம்ம இருக்கிறதால NHM ரைட்டர் நம்ம கொடுக்குறோம். NHM ரைட்டர் வந்துடுச்சிங்க, அவ்வளோதாங்க, வேற ஒன்றுமே இல்லை. இப்போ தமிழில் எழுத ப்ரீ டவுன்லோட் NHM ரைட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ விண்டோஸ் 2.9 ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இப்படி நிறைய உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம NHM ரைட்டர் 2.9 ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு இருக்கிறத எடுத்துக்கிறோம். அதை எடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அவ்வளோதாங்க, ஃப்ரீ டவுன்லோட் வந்துடுச்சிங்களா, அதை டவுன்லோட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்க டவுன்லோட் ஆகிற சிம்பிள் வருது இல்லைங்களா, இந்த இடம் NHM ரைட்டர் செட்டப் 2.9 EXEன்னு வருது இல்லைங்களா, இதுதாங்க டவுன்லோடிங் சிம்பிள். இப்போ நம்ம டவுன்லோட் ஆகி முடிச்சிடுச்சு. டவுன்லோட் ஆகி முடித்த உடனே அதை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். டவுன்லோட் ஆன உடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் வித் வென் டன் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கனாக்க உடனே என்ன பண்ணோம், அது டவுன்லோடிங் முடிஞ்ச உடனே நம்மளுடைய விண்டோஸில் காட்டும். இந்த NHM ரைட்டர் எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாக்க யூனிகோடில் டைப் பண்ணுறதுக்கு மிக எளிமையான ஒரு சாஃப்ட்வேராக இந்த மென்பொருள் இருக்குங்க. இந்த மென்பொருளுடைய மிக முக்கியமான பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப எளிமையாக பயன்படுத்தலாம், இடம் அடைக்காது. உடனடியாக இன்ஸ்டால் பண்ணுறதோ அன்இன்ஸ்டால் பண்ணுறதோ தேவையில்லை அப்படின்னாக்க விட்டுட்டு போகிறதோ மிக எளிமையாக இருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குங்க. டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேற ஒன்றும் பண்ணலைங்க, அதனுடைய பர்மிஷன்ஸ் கொடுக்குறோம், எஸ் கொடுக்குறோம். நான் ஏற்கனவே இதில் ஓல்டர் வெர்ஷன் நான் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால புது வெர்ஷன் அப்ளை பண்ணுவான்னு கேட்குது. மேனுவலி அன்இன்ஸ்டால் ஓகே, இப்போ வருதுங்க, அவ்வளோதாங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NHM 2.9 பீட்டா வெர்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அவங்களுடைய அக்ரிமெண்ட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே நான் பண்ணவான்னு கேட்குது. ஓகேன்னு கொடுத்துட்றேன். மை லாங்குவேஜஸ் போகிறேன், தமிழ் செலக்ட் பண்ணுறேன். தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான், டெஸ்க்டாப் ஐக்கான்றது என்னன்னாக்க நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் இதனுடைய ஐக்கான் வரும், அப்படி வருமா அப்படின்னு கேட்கறதுக்காகவும், கிரியேட் குயிக் லான்ச் ஐக்கான். குயிக் லான்ச் ஐக்கானுங்கிறது என்னன்னாக்க இந்த இடத்துல வருங்க. இந்த இடத்துல மணி மாதிரியான ஒரு அமைப்பு வரும், அதுக்கு பேர் குயிக் லான்ச் ஐக்கான்னு பேர். அதையும் நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இன்ஸ்டால் கொடுத்துட்றேன்.
அவ்வளோதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லான்ச் NHM ரைட்டர்னு இருக்கு. நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து அந்த இது வந்து போச்சு இல்லைங்களா, ஐகான், இந்த மாதிரியான ஐகான் ஒன்று வந்து போச்சு இல்லைங்களா, அவ்வளோதாங்க. உங்களுடைய இது வந்து பயன்படுத்துவதற்கு தயாராகிடுச்சு. அதனுடைய பகுதி என்ன, பயன்படுத்துவதற்கு தயாரான உடனே இங்கே பாருங்க மணி மாதிரியான ஒரு அமைப்பு வருது இல்லைங்களா, இந்த மணி தாங்க உங்களுடைய குயிக் லான்ச் ஐகான்னு சொல்லக்கூடியது. இப்போ நீங்கள் என்ன மொழியில் அடிக்கணுங்கிறத நீங்கள் இங்கே வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க, ஆல்ட் 0 கீமேன் ஆஃப். இங்கிலீஷில் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டனில் பார்த்தீங்கன்னா கீமேன் ஆஃப், சாரி கீ மேப் ஆஃப்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து இங்கிலீஷில் அடிக்கிறதுக்கு. எனக்கு தமிழ் 99 தான் அடிக்க தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆல்ட் 1 அப்படிங்கிற ஆப்ஷனை ஷார்ட்கட்டாக வச்சுக்கிட்டு, இல்லை இங்கே கிளிக் பண்ணிட்டு கூட நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அடிக்கலாம். கலர் மாறிடுச்சு பாருங்க, கலர் மாறிடுச்சுன்னா இப்போ தமிழில் இருக்குன்னு அர்த்தம். இல்லை எனக்கு வந்து பொனட்டிக்கல் கீபோர்டில் தான் தெரியும், இப்போ AMMA அம்மா அப்படின்னு வரணும்னா AMMA அப்படி அடிக்கணும்னாக்கா நீங்கள் ஆல்ட் 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓல்டு டைப் ரைட்டிங் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த ஆல்ட் 3 யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ட் 4ங்கிறது எனக்கு பாமினி டைப் ரைட்டிங் தான் தெரியும் அப்படின்னீங்கன்னா ஆல்ட் 4 யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் இன்ஸ்கிரிப்ட் யூனிகோடு தான் எனக்கு தெரியும் அப்படின்னீங்கன்னா இதுவோ, டஸ்கி அந்த நம்ம பழைய அந்த பொனட்டிக்ஸ் அந்த மாதிரியான இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன உங்களுக்கு தெரியுதோ அந்த வகைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஃபாண்ட் சைஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே யூனிகோடில் தாங்க டைப் ஆகும். இப்போ எடுத்துக்காட்டாக நாம் வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ விண்டோஸ் ஒன்று வேர்டு ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். வேர்டு ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வேர்டு சம்மந்தமாக ஒரு எந்த பகுதியில் நம்ம எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆஃபீஸில் வேர்டு இப்போ நான் போகிறேன், மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2020 நம்ம இந்த இப்போ நான் விண்டோஸ் வேர்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2010 அப்படிங்கிற வெர்ஷன் என்னுடைய இது. இந்த வெர்ஷனில் வந்து இது அன்ப்ரொடெக்டட் வெர்ஷன் தான் இப்போதைக்கு போட்டுருக்கோம். நீங்கள் எந்த வெர்ஷனில் வேணாலும் பயன்படுத்தலாம். இந்த யூனிகோடு சிஸ்டம் அப்படின்றது வந்து நீங்கள் கூகுளில், குரோமில், லிப்ரா ஆஃபீஸில் அல்லது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் என்ன ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட பவர் பாயிண்ட் ஆகட்டும், எக்ஸல் ஆகட்டும், நீங்கள் என்ன வெர்ஷன்ஸில் யூஸ் பண்ணீங்கனாலும் இதை நேரடியாக நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு வந்து நேரடியாக வந்து ஒரு இது ஒன்று ஓப்பன் ஆகியிருக்கு. இந்த பகுதியில் நான் எப்படி டைப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இங்கே போகிறேன், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இந்த கீமேன் ஆஃபில் இருக்குது இல்லைங்களா, கீமேன் ஆஃபில் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறேங்க. இப்போ என்னோட பேரை நான் அடிக்கிறேன். இப்போ எப்படி வருதுனாக்கா என்னோட பேர் ஆங்கிலத்தில் வருது. அதே நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே போயிட்டு இப்போ பாமினி டைப் ரைட்டிங்கில் டைப் பண்ண போகிறேன். 4 ஆல்ட் 4 அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அடிக்க போகிறேன். பாருங்க என்ன வரல, இங்கே பாருங்க கலர் மாறிடுச்சு இல்லைங்களா. இப்போ இங்கே வந்து அடிக்கிறோம். என்ன ஆச்சுன்னா கீமேன் மறுபடியும் ஆஃப்ல போயிடுச்சு இல்லைங்களா, ஆஃப்ல போனதுனால வருது. இப்போ நம்ம இங்கே வச்சிடறோம், வச்சுட்டு இப்போ நான் ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணுறேன். அங்கே இங்கே மணி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு நான் போகாமலேயே ஆல்ட் 4 அப்படிங்கிறத மட்டுமே நான் அடிச்சுட்டு அடிக்க போகிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்துடுச்சு பாருங்க, மா போ அப்படிங்கிற எழுத்துக்கள்லாம் வந்துடுச்சு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து முதல்ல வர்றதுனால இந்த பகுதி வருது. சரி, இப்போ வந்துடுச்சு. இப்போ நான் என்னோட பேர் அடிக்கிற பாருங்க. இப்போ என்னோட பேர் வந்து வந்துடுச்சு. அதாவது என்னன்னாக்கா ஒன்றுமே இல்லை, நீங்கள் இப்போ பாமினி நான் அடிக்கிறது முழுக்க வந்து பாமினி டைப் ரைட்டிங்கில் தாங்க அடிக்கிறேன். பாமினி டைப் ரைட்டிங் என்ன கீஸை நாங்கள் யூஸ் பண்ணுவோமோ அதே கீஸை இதில் நீங்கள் பயன்படுத்தலாம், மிக எளிமையானது. இப்போ நம்ம அடுத்ததாக NHM கன்வெர்ட்டர் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரை பற்றி பார்க்க போகிறோங்க. இது என்னன்னாக்கா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த NHM ரைட்டருங்கிறது ஆஃப்லைனில் டைப் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர், யூனிகோடில் டைப் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர்.
இது ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, ஏற்கனவே பாமினியிலயோ அல்லது வேற எந்த ஒரு ஃபாண்ட்லயோ, டஸ்கி, அஸ்கி, என்ன டேபு, வானவில், இப்படி என்ன சாஃப்ட்வேர் ஃபாண்டாவே இருந்தாலும் கூட அதை நீங்க எல்லாத்தையும் நேரடியா யூனிகோடு கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இது என்னன்னா என்ஹெச்எம் கன்வெர்ட்டர்னு பேருங்க. பாருங்க, சிஓஎன் கன்வெர்ட்டர் அப்படின்னு வருது இல்லைங்களா, கன்வெர்ட்டர் தான் நான் வந்து கொண்டு வரேங்க, அதை இன்ஸ்டால் பண்ண போறேன். இது சைஸ் ரொம்ப சின்ன சைஸ் அப்படிங்கிறதுனால உடனே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுங்க. இங்க பாருங்க வந்துச்சு, அவ்வளவுதான். இப்போ டவுன்லோட் நவ் நான் கொடுக்குறேன். ஐ எம் நாட் ரோபாட், நான் ரோபாட் கிடையாது அப்படிங்கிறதுக்கு அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுக்க போறேன். டவுன்லோட் நவ் கொடுத்த உடனே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேகத்தில் வருதுன்னு பாருங்க. மொத்த சைஸே வந்து 422 கேபி தான், கேபி கணக்கு தான், உங்களுக்கு ரொம்பலாம் அதிகமாக இருக்குது. கேபி கணக்குங்கிறதுனால உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சுங்க. டவுன்லோட் ஆன உடனே மறுபடியும் அந்த நம்ம நார்மலாக நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். என்ன நம்ம டவுன்லோட் ஆன உடனே என்னென்ன இப்போ செய்வோம், நம்ம சுற்றுது. ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ வந்துடுச்சு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஓகே, நான் இது ஓப்பன் பண்ணதுனால அது வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இது மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்காக இப்போ எஸ் கொடுக்குறேன். என்ஹெச்எம் ரைட்டரை, இது வந்து என்ஹெச்எம் ரைட்டருக்கு போயிடுச்சு. நான் இங்கே பாருங்க, வெல்கம் டு தி என்ஹெச்எம் கன்வெர்ட்டர் செட்டப் அப்படின்னு வருது இல்லைங்களா, இதில் ஓகே. என்ன இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேங்க. அதே மாதிரி வழக்கம் போல் அக்ரிமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அப்படியே வருது, எங்கே போய் சேவ் ஆகணும் அப்படின்னு கேட்குது, அதை அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். வழக்கம் போலவே இதுலேயும் குயிக் டெஸ்க்டாப், கிரியேட் ஏ டெஸ்க்டாப் ஐகான், கிரியேட் ஏ குயிக் லான்ச் ஐகான், இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்றேங்க. அவ்வளோதாங்க, ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த என்ஹெச்எம் ரைட்டரையும் என்ஹெச்எம் கன்வெர்ட்டரையும் பயன்படுத்த முடியும். சரிங்களா. இப்போ வந்து ஏற்கனவே நான் நண்பர்கள்கிட்ட கேட்டிருந்தேன், அவங்க சில ஃபைல்களை வந்து அனுப்பியிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம பாமினியில் அடித்த ஃபைலில் கொஞ்சம் அனுப்பியிருந்தாங்க. இதில் சில சிக்கல்கள்லாம் வரும். அது ஏன் வருது அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம சொல்லிடுறோம். என்ஹெச்எம் கன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே அடித்து வச்சிருக்கக்கூடியதை இப்போ யூனிகோடா மாற்றுறதுக்கு உண்டான டெக்னாலஜி தான் இந்த என்ஹெச்எம் கன்வெர்ட்டர் அப்படிங்கிற சாஃப்ட்வேருங்க. இந்த என்ஹெச்எம் கன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதை வந்துச்சு பாருங்க, இதுதான் அந்த என்ஹெச்எம் கன்வெர்ட்டர். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாமினி இருக்கும். நீங்கள் பாமினியிலேருந்து அல்லது டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான டேபு எத்தனை ஃபாண்ட் வெரைட்டி தமிழில் உண்டோ வானவில்ல இருந்து எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம ஏற்கனவே டைப் பண்ண ஒரு ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை இங்கே எடுத்து நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல யூனிகோடுன்னு மாற்றி, இது வந்து ஏற்கனவே நம்ம ஃபைல் இருக்கக்கூடிய ஃபாண்ட்டு. இந்த பகுதி நம்ம ஃபைல் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். இது நம்ம எதுக்கு மாற்றணும் அப்படிங்கிறத வந்து சொல்லும். இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ நம்ம வந்து என்னோட நண்பர் ஒருத்தவங்க கிட்ட இருந்து நான் ஏற்கனவே எல்லாத்தையுமே யூனிகோடில் பயன்படுத்த ஆரம்பிச்சதுனால என்கிட்ட இப்போ எந்த ஒரு வேற ஃபைல் இல்லாததால நண்பர் ஒருத்தவங்க கிட்ட சொல்லி கேட்டிருக்கேன். அவங்க பெண்ணியம் தொடர்பான ஒரு கட்டுரையை அனுப்பியிருக்காங்க பாமினியில். அதை எப்படி நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் இந்த மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாண்ட்டு நம்ம கிட்ட இல்லை. அதாவது இந்த நான் கம்ப்யூட்டரில் வச்சு இல்லை. இது என்ன ஃபாண்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஏ பாமினி அப்படிங்கிற அந்த ஃபாண்ட்ல இருக்கு. இங்க பாருங்க, பாமினிங்கிற ஃபாண்ட்ல அவங்க அடிச்சிருக்காங்க. இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன்னாக்கா அப்படியே செலக்ட் ஆல் கொடுத்துக்கிறேன். இங்க உள்ள வச்சுட்டு செலக்ட் ஆல் கொடுக்குறேன். செலக்ட் ஆல் கொடுத்துக்கிறேன். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். வேற ஒன்றும் செய்யல. காப்பி பண்ணிட்டு நம்ம இங்க என்ஹெச்எம் கன்வெர்ட்டர் அப்படிங்கிற பகுதிக்கு போறோம். அப்படியே வேற ஒன்றும் பண்ணல, இங்க நம்ம வச்சு பேஸ்ட் பண்றோம். பேஸ்ட் பண்ண உடனே அவங்க கொடுத்தனுப்பின எல்லாமே இதுல வந்துடுச்சு. பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும்.
இப்ப இது வந்து என்ன ஃபாண்ட் அப்படிங்கிறது நம்ம கம்ப்யூட்டருக்கு தெரியல. இது வந்து என்ன ஃபாண்ட் அப்படின்னா பாமினி ஃபாண்ட்ல இருக்கு. என்கிட்ட இந்த பாமினி ஃபாண்ட் இல்லாததுனால இந்த மாதிரி வந்திருக்கு. இப்ப நான் இதை யூனிகோடுக்கு மாத்த சொல்லி கமெண்ட் கொடுக்குறேன். யூனிகோடுக்கு மாத்த சொல்லி கமெண்ட் கொடுக்குறேன். எத்தனை செகண்ட் ஆயிடுச்சுன்னு பாருங்க. அதுக்குள்ள உங்களுக்கு முழுக்க அது யூனிகோடுக்கு மாறிடுச்சு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து இருக்கும். அது என்ன மாதிரியான சிக்கல்கள், ஏன் அந்த சிக்கல்கள் வருது அப்படிங்கறத நான் சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, பெண்ணிய திறனாய்வு நோக்கில் சங்க இலக்கியங்கள் இது எல்லாமே சரியா வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க வினை புரிகின்ற அப்படின்ற இடத்துல வருது. ஆக்சுவலா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாமினியில அடிக்கும் போது ரீ அடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஷிப்ட பிடிச்சிக்கிட்டு யூ அடிச்சுட்டு பி அடிச்சோம்னாக்க நம்ம நேரா வந்துடும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கனாக்க கால் அடிச்சு அதுக்கு பக்கத்துல வந்து இதை அடிச்சிருக்காங்க. அதாவது கால் அடிக்க வேண்டிய இடத்துல வந்து அச்சுங்கிற எழுத்தை வச்சு அடிக்கிறாங்க. இதை நம்ம எளிமையா சரி பண்ணலாம். இப்ப நான் இதை எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் செலக்ட் ஆல் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஆல் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, முழுக்க நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இப்ப நான் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வேர்டு ஃபைல்ல கொண்டு போய் பேஸ்ட் பண்ண போறேன். இப்ப இந்த ஃபைல்ல வந்து பேஸ்ட் பண்ண போறேன். ஓகே, கிராமர் எக்கச்சக்கமா இருக்குதான் அது சொல்லுது. இப்ப இந்த பகுதியில நான் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டேங்க. இப்ப முதல்ல பாமினியில இருந்தது, யூனிகோட்ல மொத்தமா அந்த 16 பக்கமும் பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப எப்படி எளிமையா இதை நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, இந்த புரிகின்ற அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, நம்ம ரொம்ப எளிமையா அந்த ஃபைண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, கண்ட்ரோல் எஃப் தட்டினோம்னா ஃபைண்டுங்கிற ஆப்ஷன் வரும். அது பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷனும் வரும். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நம்ம எடுத்துக்க போறோம். இப்ப அதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறதால ஹெச்பி அப்படிங்கிற இடம் வந்துடுச்சு. இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு போன ஒரு இடம். வழக்கம் போல போறோம், என்ஹெச்எம் ரைட்டர்ல ரீய தட்டுறோம், ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறோம். எத்தனை இடத்துல வந்திருக்கோம்? மொத்தம் 37 இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அந்த 37 இடத்துல இப்ப இதை நான் மாத்தவா அப்படின்னு கேக்குது. எஸ் கொடுக்குறேன். ஓகே, அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. இன்னும் சில இடங்கள்ல இதே மாதிரியான பிரச்சனைகள் வரும். என்னென்ன வரும் அப்படின்றத கொஞ்சம் பாக்குறோம். இங்க பாருங்களேன், இந்த இடத்துல பா அப்படின்ற இடத்துக்கிட்ட இப்படி வந்திருக்கு இல்லைங்களா. இது இங்க என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பார்வை அப்படின்னு வர வேண்டிய இடத்துல பா அப்படிங்கிற நெடில் எழுத்தா எடுத்துக்கிச்சு. இதனுடைய இதுக்கு வந்து காரணம் என்னன்னாக்க சிஸ்டம் கிடையாதுங்க, நம்மளுடைய மேனுவலா நம்ம பண்ண தப்பு. என்னன்னாக்க இரு அடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா யூ அடிச்சு புள்ளி வச்சிருக்கணும். ஆனா நாம வந்து டைப் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கோம்னாக்க கால் அடிக்க வேண்டிய இடத்துல கால் அடிச்சு புள்ளி வச்சதுனால இது பார்வை அப்படிங்கறதுல இரு அப்படின்னு சொல்லி 2 இர்ற எடுத்துக்கிச்சு. அதனால வரக்கூடிய பிரச்சனை தாங்க இது. பாங்கிற நெடில் எழுத்தா எடுத்துக்கிச்சு. இப்ப நம்ம அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒண்ணுமே பண்ணலைங்க. இப்ப வழக்கம் போல நான் Alt F4 போட்டுக்கிறேன். ஆர் அவ்வளவுதாங்க. இப்ப இந்த பகுதியை அடிச்ச உடனே வந்துருச்சு இல்லைங்களா, அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி வேற எங்கேயாவது 1 2 மாறி வந்திருக்கும். நன்றி நண்பர்களே. இதுவரை நாம் இந்த காணொளியில் எழுத்துரு சிக்கல்களை ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்த காணொளி காட்சியினை கண்டோம். இது மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தெரிவிக்கவும். நன்றி.